Hi everyone, Practice Mehendi with Jenல part 17ல next நம்ம பார்க்க போறது grids or check designல 3D designல அது third design பார்க்க போறோம். So இதுக்கு நம்ம போன தடவை segment பண்ண மாதிரியே segment பண்ணிட்டு four side of the cornersல இருந்துமே join பண்ற மாதிரி curves draw பண்ணிக்கோங்க. So நான் இப்போ draw பண்ற பாருங்க. இதே மாதிரி பண்ணிட்டு சென்டர்ல ஒரு குட்டி பாக்ஸ் அதே மாதிரி curve மாதிரியே போட்டு ஒரு குட்டி பாக்ஸ் போட்டுட்டு அதை fill பண்ணிக்கோங்க. So இந்த டிசைன் இவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குற சென்டரில் உள்ள பாக்ஸஸ் போடாமல் பார்க்குறப்போ இப்படி தான் ஒரு ஃப்ளோரல் டிசைன் மாதிரி தெரியும். ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கும்போது இந்த 3D டிசைன் பார்க்கவே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மெஹந்தி கிளாஸஸை நீங்கள் ஃப்ரீயாக கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு எப்போயுமே நெட் அவைலபிள் இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேமெண்ட் பண்ணி நம்மக்கிட்ட ப்ரீ ரெக்கார்டட் செஷன்ஸை நீங்கள் மொத்தமாக வாங்கி மொத்தமாக டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் தேவைப்பட்ட நேரத்தில் ஆக்சஸ் பண்ணி கற்றுக்கலாம். டிஸ்டன்ஸ்லேருந்து பார்க்குறப்போ இந்த 3D டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டிசைன் போடுறதுக்கு நான் இதில் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நான் இந்த கிளாஸஸில் 3D செக்டு டிசைன் எப்படி போடுறதுங்கிறது சொல்லியிருப்பேன். அப்கமிங் கிளாஸஸில் நார்மல் செக்டு டிசைன் எப்படி போடுறதுங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து டிசைனுக்கு நான் இப்போ போடுறேன் பாருங்கள். இதே மாதிரி டாட்ஸ் வச்சு ஃபர்ஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ டாட் வச்சாதான் நீங்கள் இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணும் போது ஈக்குவல் டிஸ்டன்சிங்கில் மட்டும் இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் செக் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் அந்த கர்வ்ஸ் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு பார்க்கவே பர்ஃபெக்டாக அந்த டிசைனோட அவுட்புட் கிடைக்கும். இதே மாதிரி ஃபுல்லாக டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு ஸோ இதில் என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸஸில் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய டாட்லேருந்து செகண்ட் இருக்கக்கூடிய டாட்க்கு ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேர்ட் டாட்லேருந்து ஃபோர்த் டாட்க்கு ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் செகண்ட்லேருந்து தேர்ட்க்கு ட்ரா பண்ணிக்கோங்க. அகைன் கீழே ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்துக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வர்றப்போ ஒன்று விட்டு ஒன்று நீங்கள் அதே மாதிரி கர்வ்ஸ் போட்டுகிட்டே வாங்க. மாதிரி கர்வ்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதே மாதிரி ஃபுல்லாக கர்வ்ஸ் ட்ரா பண்ணி முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே உள்ளது மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அகெயின் கீழே இருக்கிறதுல அதாவது சைட் போடக்கூடியதை நீங்கள் போட்டிருக்க மாட்டீங்க. ஸோ அதே மாதிரி அந்த ஸ்பேஸில் மேலேருந்து கீழே ஒரு கர்வ் ட்ரா பண்ணிகிட்டே வாங்க. இதை ஃபுல்லாக பார்க்கும் போது உங்களுக்கு தனித்தனியாக போடும்போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. பட் ஃபுல்லாக நீங்கள் ஈக்குவலாக போட்டுகிட்டே வந்தீங்கன்னா மேலேருந்து கீழே பார்க்கும்போதும் சரி லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைட் பார்க்கும்போதும் சரி ஒரு கர்வ்ஸ் ட்ரா பண்ணுற மாதிரியே வரும். அதாவது மேலே ஒன்று கீழே ஒன்று அப்படி கர்வ்ஸ் நீங்கள் ட்ரா பண்ணுற மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ எல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம டாட்ஸ் வச்சோம் இல்லையா அந்த இடத்துல ஃபுல்லாக பெரிய பெரிய டாட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. அகெயின் ஒரு பாக்ஸ் விட்டு ஒரு பாக்ஸ்க்கு வந்து ஷேட் பண்ணிக்கோங்க. அவுட்புட் இப்படி தான் இருக்கும். ஸ்டே பாசிட்டிவ். பாய், டேக் கேர்.